போராட்ட களத்தில் நடிகர் லாரன்ஸ் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரலையை பார்ப்போம். எல்லா சேனல்லையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஓகே பண்ணியாச்சு, எல்லா சேனல்லையும் போட்டாச்சு, கவர்னர் ஓகே சொல்லியாச்சு அப்படின்னு ரெண்டு இடம் அலங்காநல்லூர்ல நம்ம கஷ்டப்பட்டு இங்க 7 நாளா நம்ம இங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அது அந்த வெற்றி நம்ம சந்தோஷப்பட்டோமா இல்லையா? அந்த சந்தோஷம் நம்ம இங்க என்ஜாய் பண்ணோம்னா அந்த காப்பி வேணும். எல்லாம் கேட்கறது புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் அது கொடுக்கலாம், அதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் வரும். இப்ப நம்ம அதெல்லாம் வரும். லீகல் அட்வைஸ் எல்லாம் கேட்காம நம்ம முடிவு எடுப்போமா? இப்ப புதுசா ஒருத்தர் யாரோ போட்டிருக்காங்கல்ல, மேனகா காந்தி போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அடுத்த சட்டம் போடக்கூடாதுன்னு கேவிட்டி ஆல்ரெடி போட்டிருக்காங்க. சரியா? போட்டிருக்காங்க. சோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து மத்தவங்க யாராவது போட்டா அந்த சட்டத்தை தடை பண்ணது கூட அவங்க அந்த வேலையை பண்ணிருக்காங்கன்ற தெளிவுபடுத்துறாங்க. இன்னொரு விஷயம், ஓகே சட்டப்படி சார் சட்டப்படி வந்து நம்மளுக்கு அந்த காப்பி இங்க வரணும்னா இல்லையா? நம்மளுக்கு சட்டப்படி காப்பி வேணும்ல. என்ன பண்ண சார்? இந்த வெற்றி நம்மளுக்கு மாணவரால கிடைச்சதா, அரசியல்வாதால கிடைச்சதா? மாணவரால கிடைச்சது. சரிங்களா? இந்த வெற்றி வந்து நம்ம நிறைய பேர் தனித்தனியா பேசணும்டாமா. நம்ம இங்கேயே உட்காந்து புரியுதா? நிறைய பேர் அடி வாங்குறோம், பிரெக்னன்ட் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க. ஒரே நிமிஷம் தான், எல்லாரும் இப்போ லாயரு நம்மளுக்கு தேவையான எல்லாரையும் அட்வைஸ் பண்ணி அந்த லெட்டர் நம்மளுக்கு ஓகே ஆகும். சரியா? அது ஓகே பேசிட்டு தரணும், சத்தியமா கொடுக்குறேண்ணா. நான் பேசிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். நானு ஒரு நிரந்தர தீர்வுக்கு தானே வந்திருக்கேன். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், அதமா. இப்போ நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டு நமக்கு சந்தோஷம், என்ஜாய் பண்ணணும். இது வந்து என்ஜாய் பண்ண. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷம், நம்ம அதுக்காக லாயரையும் பெரிய பெரிய அட்வைசரையும் சார் இந்த சட்டம் ஓகே நம்ம பேசுறோம் அவங்ககிட்ட. ஓகேவா? பேசாம போக முடியாது. ஓகேவா? நீங்க அது பேசுறீங்க. ஓகே? பார்த்து பேசுறீங்களா? சார் அவங்க பாருங்க சார். சார் எல்லாம் இங்கதான் சார் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் தம்பிங்க உட்காருங்க.
சொல்லிச்சுப்பா போயாச்சு போலீஸ் போறாங்க கண்ணா ஒரு நிமிஷம் தம்பி ஆமா 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 ஹலோ அது எல்லாம் இருக்கா நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு போயிட்டேன் அப்புறம் இங்க பாருங்க நம்ம இங்க பாருப்பா தம்பி சரி விடுங்க ஒரு நிமிஷம் இது வந்து ஒரு நிமிஷம் நேற்று நைட்டு வந்து மெரினால ஆரம்பிச்சாங்கல்ல பசங்க தம்பி மெரினால ஆரம்பிச்சாங்கல்ல பசங்க அந்த மெரினால ஆரம்பிச்ச பசங்க இப்ப பேசுறாங்க நான் பேசுறத விட மெரினால ஆரம்பிச்ச பசங்க இதை பேசிட்டாங்க மெரினால ஆரம்பிச்ச பசங்க இதை பேசிட்டப்ப ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காருங்க இப்போ இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு உட்காருங்க நல்லா போயிட்டு இப்ப நானே நான் மைக் குடிக்கிறேம்மா ப்ராமிஸா கொடுக்குறேம்மா மறுபடியும் பவராது நான் மைக் கொடுக்குறேன் நீங்களே கேட்டீங்க எப்படிங்க மேல கையை வைக்கிறது பிரெக்னன்ட் லேடி குழந்தைங்க
சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போராட்டக்காரர்கள் மற்றும் இளைஞர்களை காவல்துறையினர் வெளியேறும்படியும் போராட்டத்தை கைவிடும்படியும் கேட்டுக்கொண்டனர். இதில் ஒரு பிரிவினர் தங்களுடைய போராட்டத்தை விட்டு கலைந்து சென்றனர். இதில் குறிப்பாக தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியில் ஒரு சாரார் கடலுக்கு அருகிலே சென்று ஜல்லிக்கட்டு நிரந்தர சட்டம் இயற்றப்பட வேண்டும், அதற்கான சட்ட முன்வடிவை தங்களுக்கும் தங்களுடைய வழக்கறிஞர்களுடையும் பேசி கலந்து ஆலோசிக்க வேண்டும், அதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று தொடர்ந்து காலை முதலே தற்பொழுது வரை சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு பிரிவினர் தற்பொழுது காவலர்களுடன் கல்வீச்சு சம்பவத்திலும் காவலருடைய வாகனங்கள் மற்றும் பொதுமக்களுடைய வாகனங்களுக்கு தீ வைப்பு சம்பவமும் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை காணப்பட்டுக் கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் தற்பொழுது கடலுக்கு அருகிலே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் போராட்டக்காரர்களுடன் சமரச பேச்சுவார்த்தையிலும் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்து வந்திருக்கிறார். தற்பொழுது அவர் கூறும்பொழுது வெற்றியை கொண்டாட வேண்டிய தருணம் இது, ஆகவே மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லும்படியும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா மன்னிப்பு கேட்டா இந்த ஜல்லிக்கட்டுக்காக யார் யார் மேலாம் கேஸ் இருக்கோ அதெல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் வாபஸ் ஆகணும். போட்டி கேஸ் போட்டிருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டுக்காக யாரெல்லாம் பயன்படுத்தாங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸோ ஒருத்தர் மேல கூட கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களில் ஒரு பிரிவினர் கலைந்து செல்ல மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து மெரினா கடலுக்கு அருகே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கலைந்து செல்ல காவல்துறையினர் அறிவுறுத்தியும் தொடர்ந்து ஒரு சாரார் தற்பொழுது
அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இது ஒரு நாம் வெற்றி பெறக்கூடிய தருணம், தற்பொழுது நாம் வெற்றியை கொண்டாடக்கூடிய தருணம். இந்த நேரத்தில் தொடர்ந்து காவல்துறையினுடைய அவர்களுடைய அறிவுறுத்தலின் மீறி தற்பொழுது நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறு என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார். இருப்பினும் ஒரு சாரார் அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களுடைய போராட்டம் கைவிடப்படாது என்று மாணவர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், இளைஞர்கள் அங்கு அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் அவர் தொடர்ந்து சமரச முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதை நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கடந்த முறை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அவருக்கு சளி மற்றும் காய்ச்சல் காரணமாகவும் கழுத்து வலி காரணமாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் மாணவர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிப்பை நடிகர் ராகவா லாரன்ஸ் எதற்காக இந்த போராட்டம் நாம் ஆரம்பித்தோமோ அந்த போராட்டம் தற்பொழுது வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியை கொண்டாட வேண்டிய தருணம் இது. இதை விடுத்து நாம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவது தவறான விஷயம். ஆதலால் இந்த போராட்டத்தை கைவிட்டு இளைஞர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் அமைதியான முறையில் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கி கலைந்து செல்லும்படி அவர் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கிறார். இதனையும் ஏற்க மறுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.